السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على عاقبة المتقين سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فصل في مولده ومنشأته. ஃபஸ்லுன் ஃபி மௌலிதிஹி வ மன்ஷஅத்திஹி. அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தாரில் குலஃபாவுடைய இந்த முறை, தாரில் குலஃபாவுடைய இந்த கிதாபுடைய பாணி முழுமையாக வரலாறாக பேசாமல் ஒவ்வொரு தலைப்புக்குள்ளே கீழ் கவுல்களாக போடும். அபூபக்கர்லாம் அப்படி இருந்தாங்க, அப்படி வந்தாங்க, வரலாறாக இருக்காது. ஒவ்வொரு தலைப்பு என்ன செய்யப்படும், அவங்க யார் சொன்னால், அவங்களை பற்றி சொல்லப்பட்டால் இவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் மாதிரி இருக்கும், ஒரு கலெக்ஷன். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபி மௌலிதிஹி வ மன்ஷஅத்திஹி, அவருடைய பிறப்பும் ஆரம்ப கால வாழ்க்கையும். நஷா அப்படின்னா ஆரம்பத்தில் வளர்றது. உலித பாத மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சனத்தைனி வாஷுஹூர். ரசூலுல்லாஹ் பிறந்த பின்னாடி 2 வருஷமும் 1 மாதம் கழித்து பிறந்தாங்க. உலித பிறந்தார்கள் பாத மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிற்கு பின்னால் பி சனத்தைனி 2 வருடமும் வ அஷ்ஹூர் 2 வருஷமும் 1 மாதத்துக்கு பின்னாடி நினைச்சாங்க பிறந்தாங்க. அம்மா அதைத்தான் அம்மா அஹ்ரஜகுல் ஹலீஃபத் இப்னுல் ஹய்யாத் அவர்கள் சொல்லுகிறார்கள். வான் யஸீத் இப்னுல் அஸம் அவர்கள் அறிவிப்பதாக, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலலி அபீபக்கர், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அன அக்பரு வ அன்த, நான் பெரியவனா அல்லது நீங்கள் பெரியவங்களான்னு யார் கேட்டாங்க? ரசூலுல்லாவே கேட்குறாங்க. சொல்ல என்ன கேட்குறாங்க? அந்த ஆனால் அக்பரு அவன் அந்த, நான் பெரியாரா இல்லை நீங்கள் வயசில் மூத்தவர் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ காலை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த அக்பரு, நீங்கள் தான் பெரியாள். என்னது? நீங்கள் தான் பெரியாள். வான அசன்னு மின்க, நான் உங்களை விட சின்ன பையன்தான். அசன்னா மிக குறைந்த வயது, புரியா? ஃபஹுவ முர்சலுன் கரீபுன் ஜித்தன், இது அறியப்பட்ட ரிவாயத்துடைய ஹதீஸ். வகான மன்ஷூஅஹு பி மக்கா, அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை மக்காவில் இருந்தது. அவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மக்கா. லா யஹ்ருஜு மின்ஹா இல்லா லி திஜாரத்தன், லா யஹ்ருஜு மின்ஹா, மக்கா விட்டு அவங்க வெளியே போனதே கிடையாது. இல்லா தவிர லி திஜாரத்தின், வியாபாரத்தை தவிர வரைக்கும் விளைஞ்சல வெளியே போகிறது. வகான தாமாலின் ஜசீலின் ஃபி கௌமிஹி, வகான இருந்தார்கள் தாமாலின் ஜசீல், நிறைய செல்வமுடையவராக இருந்தாங்க. நிறைய ஜசீல் அதிகமாக அர்த்தம், அதிகமான, கசீருடைய மானம். ஃபி கௌமிஹி, அவங்களுடைய கூட்டத்திலேயே அதிகமான செல்வமுடைய நினைச்சாங்க இருந்தாங்க. மறு அத்துன் தாமா, பரிபூர்ணமான மனிதராக இருந்தாங்க. மறு அத்துனா மனிதத்தன்மைன்னு அர்த்தம், ஹியூமனிட்டி, இன்சானியத், மனிதத்தன்மை. நல்ல மனிதராக தாமத்தன், பரிபூர்ணமான மனிதத்தன்மையான இருந்தாங்க. வயஹசானன், இன்னும் என்னது, அழகிய மனிதத்தன்மையோடு இருந்தாங்க. பரிபூர்ணமான மனிதத்தன்மை இருந்தாங்க, அழகான மனிதனாகவும் இருந்தாங்க. ஒத்தஃபல்லல ஃபீஹிம், ஒத்தஃபல்லல சிறப்புக்குரியவராக இருந்தார்கள். ஃபீஹிம், அந்த மக்கா வாசிகள்லேயே, அவங்களே இவங்க நினைச்சாங்க கொஞ்சம் சிறப்புக்குரியவராக இருந்தாங்க. கமா கால இப்னு துஐனா, இமாம் இப்னு துஐனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வதை போல அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னக்கல தஸீலுல் ரஹ்ம, நிச்சயமாக நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யுங்க, உறவுகளை சேர்ந்து. ஓ தஸ்தீகுல் ஹதீஸ, ஹதீஸுகளை, பேச்சுக்களை உண்மைப்படுத்தினீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை செய்யுங்க, உண்மைப்படுத்தினீங்க.
ஓ தக்ஸீபுல் மஅதூம, நீங்கள் தக்ஸீபுனா நீங்கள் சம்பாரிச்சிங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. அல் மஅதூம்னா மற்றவர்களால் மறுக்கப்படுற விஷயம். மற்றவங்களாம் எதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏற்றுக்கிட்டீங்க. ஓ தஹமீலுல் கல்ல, தஹமீலு நீங்கள் ஆதரித்தீர்கள். அல் கல்ல தேவையுடையவரை நீங்கள் ஆதரித்தீங்க. யாருக்கு தேவை இருக்கோ அவங்களோட தேவை என்ன செஞ்சீங்க, ஆதரிச்சிங்க. எப்போ துஐனு இன்னும் நீங்கள் உதவி செஞ்சீங்க. அலா நவாயிபி தஹ்ரி, அலா நவாயிபி தஹ்ரி கஷ்டமான காலங்களில் நீங்கள் உதவி செஞ்சீங்க. குருதுவைனா சொல்கிறாங்க, நீங்கள் யார் உறவை சேர்ந்து வாழ்ந்தீர்கள், என்னது தஸ்தீக்குல் ஹதீஸை பேச்சுகளை உண்மைப்படுத்துகிறீங்க. இப்போ தக்ஸீபுல் மஅதூம மற்றவர்களால் மறுக்கப்படுற விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க, சுமந்தீங்க, ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ தஹமீலுல் கல்ல என்ன செஞ்சீங்க, என்ன தேவையுடையவருக்கு ஆதரித்தீர்கள். இப்போ தஈனு நீங்கள் உதவி செய்தீர்கள். என்ன செய்யுங்க, அலா நவாயிபி தஹ்ரி தேவையுடைய கஷ்டமான காலம். நவாயிபு தஹ்ரி என்னது, கஷ்டமான காலங்கள் நீங்கள் உதவி செஞ்சீங்க. இப்போ துக்குரி உல் லைஃப இன்னும் விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துனீங்க. அக்கராயிக்குரின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது சரி லைஃப்னா ஹாஸ்பிட்டல், சரி துக்குரினா நல்ல முறையில் கவனிக்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி, லைஃப்னா விருந்தினர்கள். சரியா, இது அபூபக்கர்லாவுடைய ஆரம்ப கால. சரியா, காலை நபவியு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, வகான மின் ருஅஷாஇ குரைஷ், வகான அவர்கள் இருந்தார்கள், மின் ருஅஷாஇ குரைஷ் குறைஷிகளின் தலைவர்களில் இருந்தார்கள். ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியாவில் என்னது மடமை காலங்களில் குறைஷிகளுடைய தலைவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அஹ்லு மஷாவரத்திஹிம் இன்னும் அந்த மஷூராவாசிகள், அஹ்லு மஷாவரத்தின் என்னது மஷூரா செய்வதற்கு உயர்கட்ட குழு இருக்குமா இல்லையா, மஷூராவுடைய குழு, அதிலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இருந்தீங்க. அதிலே அவங்க நினைஞ்சாங்க, இருந்தாங்க. ஓ முஹிப்பன் ஃபீஹிம், அவன் 2 பா இருக்குது, 1 பா தான் வரணும். ஓ முஹிப்பன் ஃபீஹிம் அதில் நீங்கள் அவர்களில் மிக பிரியத்துக்குரியவர்களாக நினைச்சிங்க. நீங்கள் வாயிலமு லிமு ஆலிமிஹிம், வாயிலமு நீங்கள் ரொம்ப அறிந்திருந்தீர்கள். முஆலிமிஹிம் அவர்களுடைய விவகாரங்கள், அவங்களுடைய செயல்கள், எல்லாரும் என்னென்ன செய்கிறாங்க, எல்லாரும் எப்படி எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாங்க உங்களுக்கு. புரியுதா? இப்போதான் சொன்னால், இப்போ ஒருத்தர் பையனை பார்த்தாங்க, நல்லா இவர் இப்படியா, இவர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா மக்களுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பார். இவரா அனுவர் ஷாவா, இந்த ஊருக்கார் இப்படித்தான் இருப்பார், இவர் இப்படி, அவர் அப்படி, அர்ஷதா இவர் இப்படி அப்படின்ட்டு ஒரே ஆள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா இல்லையா? ஒருத்தவங்களுடைய எல்லாருடைய அது மாதிரி அந்த குறைஷிகள் எல்லாருடைய விஷயங்களும் நினைச்சிக்கிறீங்க, அறிந்தவர்களாக இருந்தீர்கள். இப்போ எனவே லம்மா ஜால் இஸ்லாம் வந்த பொழுது, இஸ்லாம் ஆசரஹு அதை நீங்கள் பின்பற்றீர்கள். அலாமா சிவாகு மற்றவர்களை தவிர நீங்கள் தான் நினைச்சீங்க. ஏன் அவங்க இஸ்லாத்தை முதல்ல பின்பற்றினாங்க, டக்குனு ஏன் ஏற்றாங்கன்னா, ரசூலுல்லாஹை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் எப்பொழுதும் பொய் பேசாதவர்கள், அவருடைய பேச்சில் பொய் இருக்காது. அதனால தான் உண்மைப்படுத்தினாங்க. அதுதான் சொன்ன ஆலிமுடைய காரணமே அதுதான். கூட வாழ்ந்த காலத்திலேயே இவர் இப்படித்தான் அப்படின்னு எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருந்தனால தான் இஸ்லாம் வந்த பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க, மற்றவர்களை விட நீங்கள் முன்னாடி என்ன செஞ்சீங்க, பலமா ஜால் இஸ்லாம் வந்த பொழுது ஆசரவு அதை பின்பற்றினீர்கள். அலாமா சிவாகு உங்களை அல்லாத மற்றவர்களை விட. இப்போ ஏன் பின்பற்றினாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவங்க இருந்த காலத்திலேயே முஹம்மது இப்படிப்பட்டவர், அவர் எப்பொழுதும் பொய் பேச மாட்டார், தனக்காக எதையும் அவர் வாதிட மாட்டார். நிறைய பேர் தான் சொன்னாங்க, தன்னை பெரிய ஆக்கிறக்காக முகமது இப்படி பேசுகிறாரு, என்ன சூனியக்காரு, என்னென்ன சொன்னாங்க, கவிஞன்னு சொன்னாங்க. கவிஞன்னு இதில் வருமா இல்லை, குரானில் எல்லாம் வருமா இல்லை, என்ன சொல்கிறார், அலாபி கௌலி ஷாயிர்,
கலிலம் அலாபி கௌலி காஹின். அப்போ ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? சூனியக்காரன்னாங்க, கவிங்கன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏன்? அவர்கள் கூட அவங்க அப்படிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. முகம்மது ரசூலுல்லாஹ் ஆவதற்கு முன்னாடியே முகம்மது என்கிற வாழ்ந்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்? எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் தெரியாமலா அமீன் சாதிக்குல் அமீன் சொன்னாங்க. இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர், சரி இந்த உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர்னு பேர் வாங்கினாங்களா இல்லையா? ஆனால் இருந்தாலும் ஏற்றுக்கிறவங்க மட்டும் சிறந்துச்சு. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்படி இல்லை. அவர்கள் எல்லாரையும் பற்றி அறிந்து வைத்திருந்தனால தான் இஸ்லாம் வந்த பொழுது மற்றவர்களை விட என்ன செஞ்சாங்க? முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. தஹல ஃபீஹி, இன்னும் அந்த இஸ்லாத்தில் நுழைந்து விட்டார்கள். அக்குமல துஹுல், பரிபூர்ணமாக நுழைஞ்சிட்டாங்க. எந்த விதமான குறைகளுமே இல்லை. எந்த விதமான கம்மி எதில் இது செய்யணும் அது அப்படி எதுவுமே இல்லாமல் அது கம்ப்ளீட்டடாக நினச்சிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. கம்ப்ளீட்டடாக முழுமையாக அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் ரைட்டாக வரல பின்ன எதை எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மை. சும்மாவா சித்திங்கிற பேர் வந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹோடு இவருடைய கருத்து 2 விஷயங்கள் ஒத்து போகுமா இல்லையா? நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். இதனால் வரலாறு பிரபலியமாக சொல்லப்படுறது என்னது? 2 விஷயம். அப்போ அந்த மாதிரி காரணம் என்ன? மக்களோடு பழகி அனைவர்களையும் பற்றி அவங்க நினைஞ்சாங்க, ஆரம்ப கால வாழ்க்கையில் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. வஹரஜ ஜுபைர் இப்னு பக்கார் வ இப்னு அசாக்கிர் இப்னு மஅரூஃப் இப்னு ஹர்பூத் கால், அவர் சொல்கிறாங்க, இன்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காலே, அஹது உஷ்ரத்தி மின் குரைஷின், குறைஷிகளில் 10 முக்கியமானவர்கள் ஒருத்தர், டாப் 10 இவர். யார்? அதில் அபூபக்கர் சித்திக் ஒன் ஆஃப் த டாப் 10. குறைஷியில் 10 பேரில் ஒரு ஆள், முக்கியமானவங்களில். இத்தஸல பிஹிம், இவர்களை இணைத்திருந்தார்கள் ஷுருஃபுல் ஜாஹிலியா திபல் இஸ்லாம், இஸ்லாமிய காலத்திலும் சரி ஜாஹிலியாத்துடைய காலத்திலே எல்லாத்தையும் நினைச்சவங்க சேர்ந்து தான் இருந்தாங்க. ஃபகான இலைஹி, இவர்களின் பக்கம்தான் இருந்தது அம்ரு தியாதி வல் கரம். அம்ரு காரியம், எந்த காரியம்னா தியாத்துன்னு சொன்னால் இந்த இரத்த சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது. ஒருத்தர் மூத்தா போயிட்டார், அவருடைய காசு என்ன செய்யணும்? இரத்த சொந்த பந்தத்தை கொடுக்கணுமா இல்லையா? புரியுதா இல்லையா? ஒரு மூத்தா போயிட்டார்த்தா, மூத்தா போனால் அவருடைய சொத்தை என்ன செய்யணும்? அவருடைய அப்போ அந்த காரியம் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படின்னா யார் மூத்தா போனாலுமே அதை எடுத்து அவருடைய செல்வம் என்ன, எங்கே இருந்துச்சு, இது எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கரெக்டாக அதை நின்று பார்த்தது யார் தான்? அதே போல் வல் கரம், வல் கடன்களையும், யாராவது கடன் வாங்கியிருந்தா, யாராவது கடன் வாங்கினா அந்த கடனை என்ன செஞ்சாங்க? கரெக்டாக, ஐயா நீ இவர்கிட்ட வாங்கினியா, இந்தா ஒழுங்காக கொடுத்துரு, சண்டை போடக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது, அவர் நீ கஷ்டப்படுத்திடக்கூடாது, நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி பிரச்சனை வருமா இல்லையா? இந்த எல்லா பிரச்சனைகளையும் இவங்க தான் பார்த்தாங்க. பிரச்சனை வராமையும் பார்த்துக்கிட்டாங்க, பிரச்சனை வந்தாலும் அதை என்ன செஞ்சாங்க? அவங்க பார்த்து புரிஞ்சா? வதாலிக்கு அதே போல் அன்ன குறைஷ, நிச்சயமாக குறைஷில் லம் யக்குன் லஹும் மாலிக், லம் யக்குன் மாலிக், அவர்களுக்கு என்று எந்த அரசரும் கிடையாது. குறைஷிக்குன்னு என்ன கிடையாது? ஒரு அரசர் என்பது என்ன கிடையாது? கிடையாது. துர்ஜி அல் உமூரி குல்லிஹா இலை, அதே எல்லா காரியங்களையும் இவர் பக்கம்தான் கொண்டு வருவாங்களாம். யார் பக்கம்? அப்புறம் என்னென்னா அவங்களுக்குள்ள செய்கிற விஷயம், இதை எப்படி செஞ்சால் எப்படி செஞ்சுக்கலாம். ஒரு அரசர் இருந்தால் தானே அந்த அரசர்கிட்ட முடிவு கேட்பாங்க. குறைஷிகளுக்கு அரசன்றது கிடையாது. ஃபைன குறைஷி, நிச்சயமாக குறைஷில் லம் யக்குன் லஹுமுன் மாலிக்குன், அவர்களுக்கு என்ன கிடையாது? ஒரு அரசர் கிடையாது. இருந்தாலும் துர்ஜாவுல் உமூரு குல்லுஹா இலை, எல்லா காரியத்தையும் இவர்கிட்ட கெடுத்த செய்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அரசர் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அரசர்னு இல்லாட்டினாலும் இவர் என்ன செஞ்சாங்க? ஒரு மாதிரி
வல்மாராக கானஃபி குல்லி கபீலத்தின், அதே போல் ஒவ்வொரு கபீலாக்களிலும் விலாயத்துன் ஆம்மா, பொதுவான தலைமை இருந்தது. பொதுவான அந்த ஒவ்வொரு கபீலாக்களுக்கு தலைவர் இருந்தாங்க. ஒரு கபீலாவுக்கும் தக்கூனு இருந்தார்கள் ரஈசி, அவருடைய தலைவரின் பக்கம். ஆக்சுவலாக விலாயத்துன் ஆமானா பொது காரியம் வச்சுக்கோங்க, பொது செயல்கள். அடுத்து வருது வர பின்னாடி ஃபகானத் ஃபி பனி ஹிஷாம் பனி ஹாஷிம், பனி ஹாஷிமுடைய குலத்தில் என்ன இருந்துச்சு? அசிகாயா. அசிகாயா என்னது? தண்ணீர் புகட்டுவது, ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுவது. ஒரு ரிஃபாதானா உணவு வழங்குவது, ஒரு ரிஃபாதானா மாயனா தாலிக்கு. இதை கொண்டு என்ன அர்த்தம்னா, அன்னகு நிச்சயமாக அவர் லா யாக்குலு வலா யஷ்ருபு அகதுன், யாரும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. இல்லா மின் தஆமிஹிம் வ ஷராபிஹிம், அந்த பனு ஹாஷிமுடைய குலத்துடைய சாப்பாட்டையும் அவங்களுடைய தண்ணியை தவிர என்ன செய்ய மாட்டாங்க. எந்த ஹாஜி போனாலுமே அதை கொடுக்குற பொறுப்பு யார் தான்? இன்றைக்கி வரைக்குமே வாழையடி வாழையாக வருகிற அந்த 3 பெரும் பொறுப்புகள் சொல்லப்படுச்சா இல்லையா? ஒன்று என்ன? அது காபாவை சாவி, அது யாருடைய வம்சத்தில் வரும்? உஸ்மான் இப்னு தல்ஹா, அவங்கள தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க இல்லையா? அதான் இல்லைன்ற உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட தான் அந்த மக்காவுடைய சாவி, காபாவுடைய சாவி இருந்துச்சு. ஃபதேஹ் மக்காவில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட இப்போ உஸ்மான் இப்னு தல்ஹா ஸல்லல்லாஹு அவர் முஸ்லீம் ஆகலை, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்டு அந்த சாவியை வாங்கி அலி ரலியல்லாஹு திறக்க சொல்லி தான் உள்ளே இருக்கிற எல்லா சிலைகளையும் கைகளால் உடைச்சாங்க. கிட்டத்தட்ட எத்தனை சிலை வருது? 365 என்னமோ சொல்லப்படும் ஹதீஸில். அலிலா சொல்லுவாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய கைகளால் லஞ்சம் உடைத்தோம். காபாவுக்கு மேலையெல்லாம் சிலையை வச்சுருந்தான், எல்லாத்தையும் ஏறி உடைச்சி அந்த காபாவை சுத்தம் முடித்த பின்னாடி உஸ்மான் இப்னு தல்ஹா பார்ப்பார், எங்கே ரசூலுல்லாஹ் சாவியை கொண்டு போயிடுவாங்களோ, சாவியை கொண்டு போயிடுவாங்களோ, திரும்பி கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க, நான் வச்சுக்கோங்க. வாழையடி வாழையாக உங்கள் சமுதாயம், உங்கள் சந்ததி தான் இதை பார்க்கணும். எவ்வளோ பெரிய முபாசரத்து அப்படி என்ன அர்த்தம்? உங்கள் வம்சத்தில் யாருமே குழந்தை இல்லாமல் போக மாட்டாங்கன்னு அர்த்தம். உங்கள் வம்சத்தில் எல்லாத்துக்கும் ஆம்புல புள்ள இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரசூலுல்லாஹ் கியாமத்து வரைக்கும் உங்கள் சமுதாயம் தான், உங்களுடைய சந்ததி தான் பார்க்கணும். என்ன அர்த்தம்? உனக்கு புள்ள இருக்குது, உன் பிள்ளைக்கு புள்ள இருக்குது, எல்லாத்துக்கும் புள்ள இருக்குது. எவ்வளோ பெரிய முபாசரத்தான வாழ்க்கை. அதே மாதிரி நீர் புகட்டுகிற பொறுப்பு பனு ஹாஷிமுடைய குலத்தில் வம்சங்கள்லாம் வருதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி இப்பயுமே எவ்வளோ பெரிய அரசர்களாக இருந்தாலும் கூட அந்த சாவி யாருடைய குடும்பத்தில் தான் இருக்குது? உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹுடைய குடும்பத்தில் தான் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் அந்த சாவி வச்சிருந்த ரஃபாத்தானார் செய்தி பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அடுத்து அவருடைய வம்சத்தில் சாவி என்ன செய்யப்பட்டுச்சு? அவருடைய பிள்ளைகிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இப்போ சமீபத்தில் வந்துச்சா இல்லையா? அப்போ அது மாதிரி அந்த ஒவ்வொரு கூட்டத்தார்கள சிகாயத்தும் ரிஃபாதா யார் பார்த்தாங்க? பனு ஹாஷிம் பார்த்தாங்க. வகானத் ஃபி பனி அப்துத்தார், அப்துத்தாருடைய வம்சத்தில் அல் ஹிஜாபா, அதானது அந்த சாவி, காபாவை பராமரிக்கிற பதி. வல்லிவா, கொடி, யார் எந்த போருக்கு போனாலும் அந்த போருக்கான கொடிகளை தயார் செய்வது இவங்க தான். நதுவா, இன்னும் கவுன்சில், என்னது ஒரு சங்கம், அதுவானது ஒரு சங்கம். இது எல்லாமே யார் தான் பார்த்தா? பனு அப்துத்தார் நினைச்சாங்க பார்த்தாங்க. அப்படின்னு என்னன்னா லா எதுகுலுல் பைத்த, வீட்டில், அதாவது வீட்டில் காபா, காபாவில் யாரும் நுழைய முடியாது. அகதுன் ஒருவரும் இல்லா பிஇذنஹிம், இவருடைய அனுமதி இல்லாமலே தவிர என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. வைதா அகதுத்த குறைஷுன், குறைஷிகள் ஒன்றுபட்ட ஏற்றுக்கொண்டால் ராயத்து ஹர்பின், ஒரு போருக்கு ஒரு கொடி செய்யணும்னு அவங்க உறுதி பண்ணால் அகதகா, அதை முடிவு செஞ்சு தான் கொடுப்பாங்களாகும் அவர்களுக்கு. யார்? பனு அப்துத்தார்னா. குறைஷி எங்கேயாவது போருக்கு போகணும், ஒரு கொடி வேணும்னா அதை முடிவு பண்ணணும். யார் தான் முடிவு பண்ணணும்? அப்துத்தாருடைய குடும்பம் தான் என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். வைர சித்தமாகு, அவர்கள் ஒன்று கூடினால் அம்ரின், ஒரு காரியத்துக்காக, இப்ராமன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அவல்லது நக்கிலன்,
மறுப்பதாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த காரியம் செய்யலாமா வேணாமா, அதை செய்யலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, செய்யலாம் இல்லை வேணாம், எதாக இருந்தாலும் சரி, அதை ஏற்பதாக இருந்தாலும் இப்ராமன் அதை அக்செப்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவன் நக்கிலன் அல்லது என்னது மறுப்பதாக ரத்து செய்வதாக இருந்தாலும் சரி, லாயக்கூனு இல்லாமல் இருக்காது ஜித்திமா ஆகும் இவர்களுடைய ஜமாத்தில் இருந்தே தவிர இல்லா பிதாரி நதுவா இந்த நாரும் நதுவத்தில் இருந்தே தவிர வேறு எது என்ன செய்யாது இருக்காது. ஒலா என் ஃபது இல்லா பிஹா அதை தவிர கொண்டு அது என்னது பிரயோஜனம் அடைய முடியாது. நஃபதனா என்னது பிரயோஜனம் அடையுதுன்னு சொல்கிறத விட அது என்ன சொல்கிறது, அந்த சங்கத்தை தவிர எதுவுமே நடக்காத அர்த்தம். எதுவுமே நடக்காது என்னது இல்லாபிகா அந்த நதுவா இல்லாமல் அந்த நதுவாவை கொண்டே தவிர ஒக்கானத்தில் அபி பனித்தார் அந்த நதுவாவும் யாருக்கு இருந்தது, அப்துத்தாருடைய பிள்ளைகளுக்கு இருந்தது. சரியா? சரி. அடுத்து ஃபஸ்ட்டு ஒன் பாடம் கான அபுபக்கர் சித்தி ரதியல்லாஹு அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அஃபுன் நாஸ் மக்களிலே மிக பத்தினித்தனமாக இருந்தார்கள். மிக பத்தினித்தனமாக ஃபில் ஜாஹிலியா எதில் ஜாஹிலியா காலத்தில். அஹ்ரஜ இப்னு அசாக்கிர் பி சனதி சஹீஹின் அன் ஆயிஷத் ரதியல்லாஹு அன்ஹா காலத் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அவங்க அறிவிக்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமா மா கால அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதே இல்லை ஷேரன் கவிதை சொன்னதே இல்லை கத்துர் ஒருபோதும் ஃபி ஜாகிலியத்திலையும் சரி வலா இஸ்லாத்திலையும் சரி என்ன செஞ்சதில்லை அவங்க கவிதனே சொன்னாங்க. வலக்கது தரக்க ஹுவ அவர்களும் உஸ்மான் அல்ல ரெண்டு பேருமே திட்டமாக விட்டுட்டாங்க. வலக்கது திட்டமாக தரக்க விட்டுட்டாங்க. ஹுவ யார் அபூபக்கர் ரலியல்லாஹுவும் உஸ்மான் ரலியல்லாஹுவும் ஷர்புல் ஹம்ர மது குடிப்பதை ஃபில் ஜாகிலியத்திலேயே மது குடித்தது இல்லை. ஜாகிலியத்திலேயே அஹ்ரஜ இப்னு நுஐம் இமாம் இப்னு நுஐம் அபு நுஐம் அவங்க சொல்கிறாங்க பி சனதின் ஜய்யிதின் அன்ஹா அதே ஆயிஷாமா விட்டு வந்த புருஷனத்தில் காலத்து ஆயிஷாமா சொன்னாங்க, லக்கது கான ஹர்ரம அபூபக்கர் அல் ஹம்ர லக்கது கான திட்டமாக இருந்தார்கள். ஹர்ரம அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்னது ஹராமாக்கி கொண்டவர்களாக அல் ஹம்ர என்னது ஹம்ரை அலா நஃப்ஸிஹி தனக்குத்தானே ஹராமாக்கிட்டாங்க. அபூபக்கர் ஹம்ர நினைச்சாங்க தனக்கு தானே ஃபில் ஜாஹிலியா எதில் ஜாஹிலியாவுடைய காலம். வஹர்ஜன் இப்னு அசாக்கிர் அன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க கால மா கால அபூபக்கர் ஷியாருன் கத்துர் அபூபக்கர் நினைச்சதில் ஒரு கவிதையும் சொன்னதில்லை. வஹர்ஜன இப்னு அசாக்கிர் அன் அபில் ஆலிய ரியாஹி கால கீழடி அபூபக்கர் சித்திகிட்ட கேட்கப்பட்டுச்சு ஃபி மஜ்மாயின் ஒரு சபையில் மின் அசஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய தோழர்களாக இருந்த ஒரு சபையில் என்ன செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹுடைய தோழர்களால் கேட்கப்பட்டுச்சு ஹல் ஷரீபுத்தல் ஹம்ர ஃபில் ஜாஹிலியா காலத்தில் நீங்கள் மது குடிச்சிருக்கீங்களான்னு கேட்கப்பட்டது. ஹல் ஷரீபுத்த ஹம்ர ஃபில் ஜாஹிலியாவில் நீங்கள் ஃபகால என்னஞ்சாங்க சொன்னாங்க அவுது பில்லா அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், நான் அல்லாஹ்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஃபகீல கேட்கப்பட்டுச்சு வள்ளிமே எதுக்குமா நீ குடிக்கலை, எதுக்கு நீங்கள் குடிக்கலை, ஏன் குடிக்கலை? அப்போ காலம் அவங்க சொன்னாங்க குந்து நான் இருந்தேன் அசூனு கருதி அசூனு காக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னது அசூனது காப்பது, அறுதினா என்னுடைய கண்ணியத்தை என்னுடைய மரியாதையை நான் காத்துக்கிட்டேன். அப்போ அந்த காலத்திலே பாருங்கள் மது குடித்தா மரியாதை இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். அதை என்ன சொல்கிறாங்க, மது குடிப்பதை என் மரியாதையை காப்பதற்காக என்ன செய்யலை குடிக்கிறேன். வாஹஃபல மருவாத்தி என்னுடைய மனிதத்தன்மையை பாதுகாப்பதற்காக நான் குடிக்கலை. அப்போ மது குடித்தா மனிதத்தன்மை கெட்டு போகும். அப்படித்தானே இருந்தான் மது குடிக்க போய்த்தானே பெண்களை போதையாக பார்த்து யாரை எதையும் பார்க்காம கொலை செய்வதிலிருந்து எல்லாத்திலையும் ஒரு மிருகத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்தானா இல்லையா? காரணம் என்ன?
அதான் சொல்லுவாங்க இல்லையா, அவனை போல எவனாலையும் குடிக்க முடியாது. அரபுகளை போல காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? காட்டு மிராண்டித்தனமான. சரியா? ஃபைன் மன் ஷரிப ஃபைன் எனவே மின் ஷர்பில் ஹம்ரி ஹம்ரை குடிப்பதிலிருந்து கான முதிஅன் இழந்து விடக்கூடியதாகிவிடும். ஃபி அருதிஹி அவருடைய கண்ணியத்தை, வ மரூரத்தை என்னது அவருடைய மனிதத்தன்மையை இழந்துடுவதாக இருந்துன்றனால என்னுடைய மனிதத்தன்மையை காப்பாற்றுறதுக்காகவும் என்னுடைய கண்ணியத்தை என் மரியாதையை நான் காக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன்? ஹராமாக்கி. ஏன்னு கேட்டாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் ஹராமிடிங்க, ஏன் குடிக்கிறது காரணம் சொல்கிறாங்க. என்னுடைய மரியாதையை காப்பாற்றுறதுக்காகவும் என்னது அசு குந்து நான் இருந்தேன், அசுன்னு அறுதி என்னுடைய மரியாதையை காக்கக்கூடியவனாக இருந்தேன். வாஃபது மருவாத்தி என்னுடைய மனிதத்தன்மையை பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தேன். ஃபைன் மின் ஷர்பில் ஹம்ரி ஏன்னா ஹம்ரு குடிப்பதிலிருந்து காணாது இருக்கிறது முதியான் என்னதை இழந்து விடும். எது? ஃபி அறுதிகி ஓ மருவாத்தி மனிதத்தன்மையும் கண்ணியமும் மரியாதையும் போயிருன்றனால என்ன செய்ய நான் விட்டு இருந்தேன். கால அப்போ சொல்கிறாங்க பலக தாலிக்க எனவே பலக அடைந்தது தாலிக்க இந்த ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு? நம்புகள் அப்படி சொன்னாங்கன்ற இந்த விஷயம் எங்கே இருந்துச்சு? இந்த விஷயம் எங்கே போச்சு? ரசூலுல்லாஹ்ட்ட போச்சு. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சதக்க அபூபக்கர், சதக்க அபூபக்கர், அபூபக்கர் உண்மையை சொன்னார். அபூபக்கர் மரத்தைனி 2 தடவை சொன்னாங்க. முருசலுன் கரீபுன் சன்னதன் மத்தனன் சன்னது வழியாகவும் சரி மத்தன் வழியாகவும் சரி இந்த ஹதீஸுடைய இந்த வழி என்னது கரீபானது, ஆச்சரியமானது. சரியா? புரிஞ்சா? அது சந்தேகம் இருக்கா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி.